அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிக அளவில் பணம் உடனே கிடைக்க மிகவும் எளிமையான ஒரு மேஜிக் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே அவசரமான பண தேவையில இருக்கிறவங்க, அதிலும் குறிப்பாக அதிக அளவில் பண தேவையில இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 2 நாட்களுக்குள்ள அல்லது ஒரு வாரத்திற்குள்ள மிகப்பெரிய தொகை உங்களுக்கு தேவைப்படுது, இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் உண்மையான தேவை இல்லாமல் ஒரு விளையாட்டுக்காக, டெஸ்டிங்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காதுங்க. சோ ரொம்பவுமே எமர்ஜென்சியான அவசர தேவையில இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. உடனடியாக பலன்கள் கிடைக்கும். அதே போல இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு முயற்சியும் நம்ம செய்யாமல் இருக்க கூடாதுங்க. பண தேவைக்காக வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் நீங்க ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே வாங்க. அதனுடன் சேர்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க பயன்படுத்துங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் கை மேல பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போலதாங்க அவசர பண தேவையில நம்ம இருக்கும் பொழுது அந்த பணத்திற்காக வழக்கம் போல நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே வரணும். அட் த சேம் டைம் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது, மொழிபெயர்க்க கூடாது. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய தொகை கூட மிகவும் எளிதாக நம் கைக்கு கிடைக்கும். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுது இன்னமும் வேகமாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால, மேலும் அவசர பண தேவைக்காக இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்துறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். குளிச்சுட்டு தான் நீங்க எழுதணும்னு கிடையாது. அதே போல அசைவம் சாப்பிட்டுட்டும் கூட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல எந்த நேரத்துல வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க எழுதலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இதை நீங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இத்தனை நாட்களுக்குத்தான் எழுதணும்னு ஒரு கணக்கு கிடையாதுங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 3 நாட்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 3 நாட்களுமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க எழுதணும். அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கும் வரை இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பணம் உங்க கைக்கு கிடைச்ச உடனே
இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம், நிறுத்திடுங்க. ஸோ பணத்திற்காக நீங்க முயற்சி செய்யக்கூடிய அத்தனை நாட்களுமே இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதுறதுக்கு நோட் புக் அல்லது பேப்பரை நீங்க பயன்படுத்துங்க. கசங்கி போன அல்லது கிழிந்து போன நோட் புக் அல்லது பேப்பரை யூஸ் பண்ண கூடாதுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக் அல்லது பேப்பராக நீங்க பயன்படுத்துங்க. புதியதாக நோட் புக் அல்லது பேப்பர் வாங்க போறவங்க அன்ரூல்டு கோடு போடாத நோட் புக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். A4 ஷீட் மாதிரியான நீட்டா இருக்கக்கூடிய பேப்பராக பார்த்து எழுதுங்க. ஆல்ரெடி நீங்க வீட்டில் கோடு போட்ட நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. இருந்தாலும் அன்ரூல்டு நோட் புக்ல எழுதும் பொழுது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக எழுதுறதுக்கு கிரீன் கலர் பென் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். பச்சை நிறத்தில் மட்டும் தாங்க எழுதணும். அது கிரீன் கலர் பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரீன் கலர்ல எழுதணும், அதுதாங்க முக்கியம். ஒவ்வொரு நிறத்திற்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் இருக்குங்க. அதனால தான் கிரீன் கலரை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு நாளைக்கு 54 முறை 54 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகும் வரை தினமும் நீங்க எழுதிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 54 முறை மட்டும் தாங்க எழுதணும். அதை ஒரே ஸ்டெச்ல தாங்க நீங்க எழுதணும். பிரேக் பண்ணி எழுதக்கூடாது. அதாவது காலையில ஒரு 10 முறை, மதியம் ஒரு 10 முறை, மாலை நேரத்தில் ஒரு 10 முறை, அப்படி நீங்க பிரிச்சு எழுதக்கூடாது. ஒன்ஸ் நீங்க எழுத உட்காந்துட்டீங்கன்னா 54 முறையை எழுதி முடிச்சிருங்க. எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 to 54 வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். சரி, வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. மஸ்டர்ட், ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், சடன்லி, ஆன், நவ். மஸ்டர்ட், ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், சடன்லி, ஆன், நவ். மஸ்டர்ட், ஃபைண்ட், கவுண்ட், டிவைன், சடன்லி, ஆன், நவ். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சில முக்கியமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. இதை நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம், அல்லது நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். 54 முறை எழுதணும்ன்றதுனால ரொம்ப வேகமா நீங்க எழுதாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க எழுதுங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் பணத்திற்காக முயற்சி செய்யறாருன்னா அவர்தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. அவருக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் கூட எழுதலாம். பணத்திற்காக யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த யார் வேணாலும் எழுதலாம். அடுத்த மிகவும் முக்கியமான ரகசியம், ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதும் பொழுது உங்களுடைய உணர்வுகளும் மனோநிலையும் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில கிடைச்சிருச்சுன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். இதுதாங்க ரொம்ப முக்கியமான சீக்ரெட். இந்த வார்த்தையை எழுதுறதுனால நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மனநிலை இருக்க கூடாதுங்க. ஆல்ரெடி பணம் கிடைச்சிட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வார்த்தையை எழுதணும். ஒரு 2 நிமிடத்திற்கு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பணம் உங்க கைக்கு கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நல்லா நீங்க உணர்ந்து பாருங்க. அந்த உணர்வுகள் உண்மையானதாக இருக்கணும். அவ்வளவு சந்தோஷத்துடன் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. உடனடியாக உங்களுக்கு தேவையான அந்த பணம் கைக்கு கிடைக்கும். பணம் கைக்கு கிடைச்ச உடனே நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த பேப்பர்ஸை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிக்கலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். ஆனால் கட்டாயமாக இதை நீங்க எரிக்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா எரிச்சிடுங்க. அவசர பண தேவையில இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உடனடியாக அது கைக்கு வரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.